தமிழக முதல்வர் விஜய் அவர் பார்த்தீங்கன்னா காவல்துறை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லையும் சரி கருப்பாடுகளை களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உளவுத்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கலாம். தமிழகத்தில் உள்ள நிர்வாகம் ரீதியாக பார்த்தாலும் சரி, எந்த விஷயங்கள் பேசினாலும் சரி, அது அறிவாலயம் கதவுக்கு உடனே போயிடுதான். ஏவா வெயில் திமுகவோட கொறடாவா இருக்காரு இல்லையா, இவர் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்த பிறகு ரொம்பவே ஆளு மாறிட்டாரு அப்படின்னு அறிவாலய வட்டாரத்தெல்லாம் பேசிக்கிறாங்களாம். மீண்டும் இபிஎஸ்க்கு எஸ்பி வேலுமணி நத்த விஷயம் ஒரு மறுப்பு கடிதம் அமைச்சிருக்காங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, நான் உங்கள் HKS. இந்திய அதிரடி அரசியல் பார்வையில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் விஜய் அவர் பார்த்தீங்கன்னா காவல்துறை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லையும் சரி கருப்பாடுகளை களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உளவுத்துறைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காராம். அதாவது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு. ஏன் இந்த விஷயம் அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள நிர்வாகம் ரீதியாக பார்த்தாலும் சரி, எந்த விஷயங்கள் பேசினாலும் சரி, அது அறிவாலயம் கதவுக்கு உடனே போயிடுதான். ஸோ இது ஒரு சில விஷயங்கள்ல அவர் பார்த்துட்டு ரொம்பவும் கடுப்பானதா சொல்லப்படுது. அதே போல உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது விவகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா, அவரை கைது பண்ணப்படுற விஷயம் அவங்களுக்கு இவங்க இங்க இருக்கிற, அதாவது தஞ்சாவூர் போலீஸ் தான் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண போறாங்க. நைட்டு தான், அதாவது ரொம்ப மிட் நைட், அதாவது எப்படி சொல்றது, ஏர்லி மார்னிங் கூட சொல்லலாம். அந்த டைம்ல தான் சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிக்கு, கமிஷனருக்கு சொன்ன தகவல் அதுக்கு முன்னாடியே திமுக வட்டாரத்துக்கு போயிடுது, தலைமைக்கு போயிடுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எப்படி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது? ஏன்னா இந்த கைது விவகாரத்துல என்ன பிளான் பண்ணாங்களோ, ரகசியமா செய்ய வேண்டிய பிளான்லாம் முன்னாடியே தெரிஞ்சதுனால உடனே அவங்க தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, பிரச்சனை பண்ணுங்கன்ற விஷயத்த பிரபகண்டா படுத்திட்டாங்க. ரெண்டாவது, அவரை இங்கிருந்து கூட்டிட்டு போன விஷயமா இருக்கட்டும், அவரு இவங்களே ரோட் ஷோ போன மாதிரி ஜெனரல் வர்மா உட்கார வச்ச விதம், அவர்கிட்ட கெஞ்சின விதம், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் முதல்வர் ரொம்ப கடும் அதிருப்தியில அழுத்திருக்கு. ஸோ எந்த ஒரு பிளான் போட்டாலும் சரி, நிர்வாக ரீதியாகவும் சரி, சில ரகசியங்களை காக்க முடியல. ஸோ அப்படி ஒரு விஷயங்களை செயல்படுத்தணும்னு நினைச்சாலும் அதை பண்ண முடியாம உடனே அங்க போயிடுது. இதுக்கெல்லாம் ஐஏஎஸும் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் தான் ரீசன் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஸோ அப்ப யார் யாரு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு உளவுத்துறை கிட்ட சொல்லியிருக்காரு போல. என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு டிஎம்கே பீரியட்ல இருந்த ஆபீசர்ஸ், அது ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கட்டும், போலீஸ் ஆஃபீஸரா இருக்கட்டும், அதே போல டிஎம்கே கட்சியை சார்ந்தவங்களா இருப்பாங்க, அதாவது அந்த கட்சியோ அந்த கட்சிக்காரங்க போலயே செயல்படுவாங்க இல்லையா, இந்த அதிகாரிகள் இவங்களெல்லாம் பத்தி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து போலீஸ் அதிகாரிகளை பத்தி டீட்டெயில் வேணும், அப் டு எஸ்பிஸ் வரைக்கும், கண்காணிப்பாளர் வரைக்கும் டீட்டெயில்ஸ் எடுங்க அப்படின்னு உளவுத்துறைக்கு கட்டளை இட்டிருக்காரு. அதே போல ஐஏஎஸ் ஆஃபீஸர் செயலாளர்களை பத்தியும் டீட்டெயில் எடுங்க. எந்த நிர்வாக ரீதியான ஒரு முடிவு எடுத்தாலும் அது உடனே வெளியே போயிடுது. சீக்கிரட்டா ஒரு பிளான் பண்ணலாம்னாலும் அதுவும். ஸோ சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற காவல்துறை உயர் அதிகாரிகளையும் சரி, கண்காணிப்பாளர் வரைக்கும் மாற்றணும். அதே போல செயலாளர்கள்லாம் யார் யாரு கடந்த காலங்களில் இருந்த நட்பு வட்டாரத்துல இருந்தாங்க, அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லா டீட்டெயிலும் எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறது. இது தலைமைச் செயலகத்திலையும் சரி, டிஜிபி அலுவலகத்திலையும் சரி பாத்தீங்கன்னா கடும் கிளியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பாத்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் ஏடிஜிபி ரேங்க்ல பாத்தீங்கன்னா நிர்வாக இயக்குனரா போட்டிருந்தாங்க. அவரை 50 நாள் கூட இருந்திருக்க மாட்டாரு. ஸோ தமிழக முதல்வரோட ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷனோட அவரை உடனடியாக மாற்றப்பட்டு இப்போ காவல்துறை பயிற்சி அகாடமிக்கு போட்டிருக்காங்க. இப்போ தற்போது அந்த இடத்துல இன்சார்ஜா பாத்தீங்கன்னா ஐஜி ரேங்க்ல இருக்கிற திருமதி மகேஸ்வரி ஐபிஎஸ் அவங்கள தான் இப்போ நிர்வாக இயக்குனராக போட்டிருக்காங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஜூலை 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில நீதியரசர் புகழேந்தி அவர்கள் முன்னாடி ஒரு வழக்கு வருது. என்ன வழக்கு அப்படின்னா, அந்த வழக்கை தொடுத்த ராஜேஷ்
கண்ணா அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கை வந்து தாக்கல் பண்றாரு. அதாவது ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல தொண்டி பேரூராட்சியில திட்டப்பணி மற்றும் பொது நிதியில பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி வழக்கு வந்து 2023 போட்டிருக்காரு. அந்த வழக்கு சார்பா வந்து நடவடிக்கை எடுக்கணும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து ஒரு உத்தரவு நீதிமன்றத்துல வந்து பிறப்பிக்கப்படுது. ஆனா இது என்ன பண்றாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்லயே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில அப்படியே வந்து நடவடிக்கை எடுக்காம அப்படியே கிடப்புல போட்டுடுறாங்க. சோ இது சம்பந்தமா அவர் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்ற பேர்ல வந்து மதுரை கிளையில அந்த வழக்கை கொண்டு வந்து எனக்கு இங்க விசாரணை சரியா நடக்கல, லஞ்ச ஒழிப்பு துறையில இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற அடிப்படையில இந்த வழக்கை தாக்கல் பண்றாரு. இதை விசாரிச்ச நீதியரசர் புகழேந்தி அவர்கள் கடுமையான கோபம் அடைஞ்சது என்ன சொல்றாரு அப்படின்னா, பேருக்கு மட்டும்தான் இந்த அரசு விளம்பரப்படுத்துது, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு லஞ்ச புகார்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துதடி ஆக்கத்திறனான செயல்கள் எதுவுமே இல்லை, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு கடுமையான ஒரு அட்டாக் பண்றாரு. அதாவது அடிமட்டத்தில் இருக்கிற ஊழியர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுனா முதல்ல முந்திட்டு போறீங்க, மேல்மட்ட ஊழியர்கள் மேல வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க, இது ஒரு மேம்போக்கா போறீங்க அப்படின்ற அடிப்படையில கடுமையா இந்த அரசாங்கத்தை தாக்கி பேசுறாரு. தாக்கி பேசுனதோட மட்டும் இல்லாம ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிடுறாரு. என்ன அப்படின்னா 4 வாரத்துக்குள்ள தலைமைச் செயலாளர் தலைமையில ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ரீஃபார்ம் பண்ணுங்க. டிவிஎஸ்சின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உள்ள ஒரு துறை, அது அந்த துறையில வந்து ரீஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது டிவிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை நிர்வாகத்திறனை மேம்படுத்தணும், அதே போல நிறுவன திறனை மேம்படுத்தணும், புலனாய்வு திறனை வந்து மேம்படுத்தணும், இதெல்லாம் சீர்திருத்தம் பண்றதுக்கு தலைமைச் செயலாளர் தலைமையில ஒரு குழுவை போட்டு இமிடியேட்டா லஞ்ச ஒழிப்புத்துறையில இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணுங்க அப்படின்ற அடிப்படையில ஒரு உத்தரவு போட்டுறாரு. சோ இப்போ வந்து தமிழக அரசுக்கு என்ன, நம்ம சப்ஜெக்ட் வருவோம், தமிழக அரசுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப சரியான ஒரு ஆளு ஏடிஜிபி அங்க போடணும், நம்பகத்தன்மையா இருக்கணும் முதல்வருக்கு. சோ எந்த சீக்கிரட்டும் வந்து இப்ப இருக்கிற முந்தைய காலகட்டத்தில் இருக்க திமுக அரசாங்கத்துக்கு திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் போயிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எதிராக தான் நம்ம வந்து நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த நடவடிக்கை வந்து அவங்களுக்கு போச்சு அப்படின்னா அது சரி வராது அப்படின்ற அடிப்படையில தான் சரி யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இப்போதைக்கு முதல்வரோட லிஸ்ட்ல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தகுமார் சோமானி ஐபிஎஸ் ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கிறவர். இவர் 1999 பேட்சஸ் சேர்ந்தவர், டெல்லியில போயிட்டாரு அயல் பணியா. அப்போ இப்ப திருப்பி தமிழ்நாடு கேடருக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. இவர் தான் இந்த பணிக்கு சிறந்தவர் அப்படின்ற அடிப்படையில முதல்வர் வந்து டிக் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது இவர் ஏற்கனவே வந்து மதுரை சரக டிஐஜியா இருந்தவர். 2015ஆம் ஆண்டு மெச்சத்தக பணி, அதாவது ஜனாதிபதி பதக்கத்தை வாங்கினவர். எதுக்காக அப்படின்னா லாண்ட் ஆர்டரையும் குற்றப்புலனாயும் ரொம்ப சிறப்பா வந்து பண்ணாரு அப்படின்ற அடிப்படையில ஜனாதிபதி பதக்கம்லாம் வாங்கினவர். ஸோ ரொம்ப நேர்மையான அதிகாரி, கடுமையான அதிகாரியும் கூட அப்படின்றத சொல்லப்படுறதுனால முதல்வர் இவரை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கூடிய விரைவில் இவரை தலைமை இயக்குனர் பொறுப்புக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல விஷயம் தானே, பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விகடன்ல வந்து ஒரு டாபிக் வந்து வந்துச்சு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏவா வெயில் வந்து திமுகவோட கொறடாவா இருக்காரு இல்லையா, இவர் வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்த பிறகு ரொம்பவே ஆளு மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி அறிவாலய வட்டாரத்தெல்லாம் பேசிக்கிறாங்களாம். எதுக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சு வருது அப்படின்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ரொம்ப பம்முறாராம். அதாவது எதிர்த்து எதுவும் பேசல, ஒரு எதிர்கட்சியா ஒரு கொறடாவா செயல்படாம ரொம்ப பம்மி எல்லாத்தையும் பாசமலர் பொழிகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயே வந்து சில ரீசன்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சமீபத்துல வந்து மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சர் வந்து கடுமையான ஒரு கோவப்பட்டாரு. எதுக்கு அப்படின்னா, எம்டிஎம்கே சேர்ந்தவங்க, அதாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ராஜேந்திரன் எம்எல்ஏ வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க வந்து தமிழை உச்சரிக்கிறது சரியில்லை, தமிழை கத்துக்குங்கன்ற அடிப்படையில சொல்லியிருப்பாரு. இதுக்கு மரிய வில்சன் வந்து ஒரு கடுமையா கோபமா பேசுவார். அதாவது ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் வந்து இப்படி பேசக்கூடாது சட்டமன்றத்தில்ன்றது கூட தெரியாம ஏக வசனத்துக்கு ராஜேந்திரன் அவர்களை திட்டிருப்பாரு. நீங்க என்ன பாடி ஷேமிங் பண்றீங்க, மத ஷேமிங் பண்றீங்க, பொம்பளைங்களோட ரிங் பண்ணி பேசுறீங்க, இப்படின்னு தமிழை ஒழுங்கா பேசுங்கன்னு சொன்னதுக்காக ஏதோ பேசுவார். மதத்தெல்லாம் ரிலேட்டட் பண்ணி பேசியிருப்பாரு, மைக்கெல்லாம் தள்ளி விட்டு உட்காருவாரு. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு கண்டன குரலையோ ஒரு சபையில வந்து பதிவு பண்ணுவாரு. அப்படி ஏவாவலு பாத்தீங்கன்னா எழுந்து வந்து மரிய வில்சனுக்கு சப்போர்ட் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ராஜேந்திரன் வந்து கன்னி பேச்சு பேசுறாரு, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி மரிய வில்சனை சாந்தமா பேசுறது மட்டும் இல்லாம மரிய வில்சனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. என்னன்னா, இவர் வந்து என் அண்ணனோட மாப்பிள்ள,
இவர் எனக்கு நல்லாவே தெரியும் சின்ன வயசுல இருந்து, இவர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சவரு, இவருக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது அப்படின்ற முறையில சர்டிபிகேட் எல்லாம் கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக தலைமையில செம்ம கோபத்தை வர வச்சிருக்கு. எப்படின்னா, ஒரு மொழியை கத்துக்குங்க, தமிழை நல்லா உபயோகிக்கப்படுத்தி பேசுங்க அப்படின்னா மதத்தை வந்து இணைச்சு பேசுறாரு. நான் கிறிஸ்டியானிட்டி சமூகத்தை சேர்ந்தவன், நான் இப்படிதான் பேசுவேன், என்ன உங்களுக்காகலாம் என்ன மாத்திக்க முடியாது அப்படின்னு கேட்கிறாரு. இந்த விஷயத்தை வச்சே வந்து ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்து அவரை ராஜினாமா பண்ண சொல்ல வேணாவா, இதை ஒரு பெருசா வந்து பிடிச்சிக்க வேணாவா, அதை விட்டுட்டு பம்மிட்டு வராரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராரு அப்படின்ற அடிப்படையில சொல்றாரு. மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா மரியவல்ச நிதியமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நன்றின்றாரு ஏவா வேலுக்கு. எதுக்குன்னா, நேத்து நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படின்றாரு. இதெல்லாம் பார்த்த திமுக தலைமை செம்ம கடுப்பாயிடுச்சு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் அதுல கூட்டிட்டு காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தொகுதி மறுவரை மசோதாவோட எதிர்த்து தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க இல்லையா, அப்ப பொதுவா முதல்வர் பேசினதுக்கு அப்புறமா எதிர்கட்சி தலைவர் தான் பேசணும் அப்படின்னு இவர் எழுந்து சொல்றாரு சபாநாயகர் கிட்ட. அதுதான் முறை. ஆனா சொல்லிட்டு சபாநாயகர் வாயமுடுங்க அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி பம்மி உட்கார்றாரு. இதுக்கு வந்து குரல் கொடுக்க வேணாவா, எதிர்கட்சி தலைவர் தான் பேசணும், இதுதான் சபை முறை அப்படின்னு சொல்லி ஒரு சீனியர் எம்எல்ஏ வருது இருக்கிறவர், இதுக்கு முன்னாடி வந்து அமைச்சரா இருந்தவர், இது போக கொறடாவா நியமிச்சிருக்கிறோம், திமுக சார்பா எழுந்து நின்று பேச வேணாவா, குரல் கொடுக்க வேணாவா, அப்படியே பம்மி சரின்னு சொல்லி உட்கார்றாரு. மீண்டும் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, கோவை மாணவன் வந்து கொலை நடந்துருச்சு, அது சம்பந்தமா வந்து தனி தீர்மானத்தை கொண்டு வரணும், அதை பத்தி பேசணும்னு சொல்றாரு. சபாநாயகர் அதை பத்தி மண்டே பேசிக்கலாம், அதாவது திங்கட்கிழமை பேசிக்கலாம், இப்ப அதை பத்தி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்றாரு. ஸோ இவர் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்ற அடிப்படையில இன்னைக்கு விகடன்ல இந்த ஒரு டாபிக் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பயம் தானே. இப்போ அடுத்தது அஸ்திரத்தை அவர் மேல ஏவ போறாங்க அப்படின்றதுல பயம்தான், லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா. அதனால எதிர்கட்சிக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா பேசுற மாதிரி கொஞ்சம் பம்மி இருந்தா நம்மளை விட்டுருவாங்கன்றதுதான் சரி. அடுத்ததா அதே போல அதிமுகவை சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன அப்படின்னா, மீண்டும் வந்து இபிஎஸ்க்கு எஸ்பி வேலுமணி நத்த விஸ்வநாதனும் ஒரு மறுப்பு கடிதம் அமைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நாளைய தினம் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகர்லயும் வந்து பாத்தீங்கன்னா மாவட்டங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. எதுக்கு அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல வேளாண் நிதிநிலை அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் பரப்புரையில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் விட்டுட்டு 5 ஏக்கருக்கு குறைவா 75,000க்கு அளவு வரைக்கும் கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும் முழுமையா தள்ளுபடி பண்ணிடலாம். மோர் தென் 75,000 வாங்கி இருக்கிறவங்களுக்கு வந்து 50%, அதாவது 35,000 வரைக்கும் தான் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இதை வந்து எல்லாருக்குமே சமமான முறையில முழுமையா தள்ளுபடி பண்ணுங்க, அதுல என்ன பாகுபாடு காட்டுறீங்க அப்படின்ற அடிப்படையிலையும், காவிரி நீரும் மற்றும் காவிரி டெல்டா பகுதியில மேகதாது அணையை வந்து கர்நாடக அரசு கட்டவில்லை, அவங்களுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வகையிலையும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும்னு சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாரு. அந்த அறிவிப்புல வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்துக்கும் ஒவ்வொருத்தர் தலைமையில் என்ற அடிப்படையில ராம்நாடுக்கு நத்தம் விஸ்வநாதனும், தேனிக்கு வந்து எஸ்பி வேலுமணியும், சேலத்துக்கு வந்து தங்கமணியும், ராணிப்பேட்டைக்கு கேபி அன்பழகனுக்கும் இவங்களுக்கு எல்லாம் தலைமையில ஆர்ப்பாட்டங்களை கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு. ஆனா இந்த உத்தரவு வந்து நாங்க 2 பேரும் மதிக்கவே மாட்டோம் அப்படின்ற அடிப்படையில சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எங்களோட சொந்த மாவட்டத்தை விட்டுட்டு எங்களை வேறு மாவட்டத்துக்கு நீங்க ஏன் அனுப்புறீங்க, நாங்க கொடுத்த ஏற்கனவே ஒரு கடிதம் அனுப்பிச்சிருந்தோம், நீங்க கொடுத்த பதவியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பழைய பதவியே திருப்பி கொடுங்கன்னு நாங்க சொன்னோம். ஆனா நீங்க கொடுக்காம அந்த கடிதத்துக்கு எந்த பதிலும் சொல்லாம மௌனம் காத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க வந்து தொடர்ந்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா விசுவாசிகளை புறக்கணிக்கிறீங்க அப்படின்ற அடிப்படையில ஒரு நீண்ட ஒரு கடிதத்தை அனுப்பி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. சோ அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ண போறாரு, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போறாரா, அப்படி என்ன மாதிரி நடவடிக்கை இவங்க மேல எடுக்க முடியும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, தற்போது இவர்கள்லாம் எம்எல்ஏவா இருக்காங்க. எஸ்பி வேலுமணியும் சரி, கேபி அன்பழகனும் சரி, நத்த விஸ்வநாதனும், இவங்களை இப்ப நீங்க கட்சியை விட்டு தூக்குனீங்கன்னா ரொம்ப ஜாலியா போயிட்டு தாவைக்கால உட்காந்துருவாங்க, மந்திரி பதவி வாங்கிப்பாங்க, சோ நல்ல உயர்ந்த பதவி வாங்கி உட்காந்துருவாங்க. ஏன் அப்படின்னா, கட்சியை விட்டு நீக்கிட்டா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஃப்ரீடம் ஆயிடுவாங்க. அதுக்குதான் இவரை வந்து தொடர்ந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ கட்சியை விட்டு எடு ராஜா, நாங்க வந்து தாவேக்காக்கு போயிடுறோம் அப்படின்ற அடிப்படையில சி சண்முகமும் பயங்கரமா பேசுறாரு. ஆனா இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாம தர்ம சங்கடமான சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு. அப்படி துணிஞ்சு இவங்களை கட்சியில இருந்து நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாருன்னா இவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க தாவேக்காக்கு
போறதுக்கோ அப்படி இல்லைன்னா ஒரு தனி அணியா செயல்படுறதுக்கோ மாஸ்டர் பிளான் வச்சிருக்காங்க. ஸோ இவரே வந்து அதுக்கு வழிவகை செய்திருவாரு என்ற அடிப்படையில அவங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் காலம் என்ன சொல்லுது. இது போல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நடவடிக்கை எடுப்பாரா எடுக்க மாட்டாரா அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். இதே போல அரசியல் அதிரடியான விஷயங்களை நம்மளுடைய அதிரடி அரசியல் பார்வையில உங்களிடம் ஷேர் செய்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.